வரதுனால இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பட்டதாரி ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கம்பெனி முன்னாடி ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு போறான், அவனும் 15,000 சம்பளம் தான் வாங்குறான். படிச்ச பள்ளிக்கு வேலை இல்லை. தளபதி ஃபர்ஸ்ட் இப்போ கம்பெனிக்குள்ள வந்து என்ட்ரி கூட ஒரு நல்ல எல்லாருமே நினைச்சிருப்பாங்க, ஒரு கம்பெனிக்குள்ள வராரு என்ன பண்றாரு ஏதாவது நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஆள் பாக்குறாருன்னா இது வரையும் எல்லா சிஎம் உள்ள போய் பார்த்திருப்பாங்க வந்திருப்பாங்க. ஆனா இப்போ அவர் சொல்லிக்கிறதுனாடா எங்களுக்கு சொல்லிக்கிறதுனாடா படிச்சவங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் இத்தனை கம்பெனி ஸ்ரீபெரும்புதூர்ல, ஆனா அத்தனை கம்பெனி படிச்சவங்களுக்கு வேலை அந்த அளவுக்கு எல்லாமே போன ஆஞ்சில பார்த்தா ஆள் சப்போர்ட் ஃபுல்லாவே நீ போறியா நான் போறியா நீ பணம் தரியா நான் பணம் தரியான்னு வந்து போய் மேலத்துல எச்ஆர்ல போக்காங்க எல்லாம் ஆள் சப்போர்ட் பணம் தான் மொத்தமே. சில இடத்துல கம்யூனிஸ்ட் பார்த்து பண்ணலாம். ஆனா எங்க ஆட்சியில் அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா படிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலை, பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலை கம்பெனி பொறுத்தவரை தொழிற்சாலை பொறுத்தமா தான். அதுக்காக மட்டும் தான் ஒரு தொழிற்சாலைக்கு சைன் பண்ணிருக்கா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஒரு தொழிற்சாலைக்கு சைன் பண்ணிருக்கா எல்லாருமே தெரியும். அதனால அவர் வந்து இளைஞர்களுக்கு வேலை கொடுத்து கண்டிப்பா வராரு. என்ன படிப்பு படிச்சிருக்காங்களோ இப்ப என்ன படிப்பு தொழிற்சாலையில போன உடனே 10th அது ஐடிஐ டிப்ளமோ 3 கேட்டகரிக்கு மட்டும் தான் வேலை இருக்குது, ட்ரைனிங் மட்டும் தான் வேலை இருக்குது. இது வந்து குறிப்பிட்ட இப்ப கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுப்போம், ஸ்டாப் கேட்டகரி நாங்க இவ்வளவு நாள் தான் எடுப்போம், ஒர்க்கர் கேட்டகரி நாங்க இவ்வளவு எடுப்போம். தொழிற்சாலையில நிறைய ப்ராப்ளம் நிறைய வருது. அதை வந்து சால்வ் பண்றதுதான் நம்ம தளபதி விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குடிமகனுக்கும் ஒரு வீட்லயும் வேலை இருக்கணும். வேலை இல்லாத படிச்சுட்டு நிறைய ஊர்ல வந்து நிறைய பேர் சுத்துறாங்க. கேட்டா நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், நான் பிஏ படிச்சிருக்கிறேன், நான் எம்ஃபில் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்றவங்க எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, என்ன படிச்சிருக்கேன் எம்ஏ படிச்சிருக்கேன், கேட்டா என் படிப்புக்கு வேலை இல்லைன்றாங்க, டிப்ளமோ ஐடி இருந்தா சொல்லுங்க அப்படின்றாங்க. அந்த வேலைக்கும் வந்து டிமாண்ட். என்கிட்ட 100 பேர் தான் வேலை, நான் 150 இன்டர்வியூ கொடுத்தேன், 75 பேர் தான் எடுத்தாங்க. அந்த 75 பேர் திரும்பி போறாங்க ஃபைல் எடுத்துக்கின்னு. ஏன் திரும்பி போய் கேட்டா வேலை ஆள் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எவ்வளவு 100கணக்கான நிறுவனங்கள் இருக்குது. ஆனா நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பிரிபரன்ஸ் வந்து அதிகமா கொடுக்கல. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து முதன்மையா இப்ப தளபதி விஜய் வந்து எல்லா தொழிற்சாலையும் ஏறி இறங்குறதுக்கு காரணம், உண்மையா சொல்றேன், எங்க மேல பாசமா மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும், ஊழலற்ற ஆட்சி கொடுக்கணும், மக்கள் எல்லாருமே முன்னேற்றம் இருக்கணும், கூரை இல்லாத ஒரு ஊராட்சி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தேடி போய் செய்யறாரு. எல்லா ஊராட்சிக்கும் எல்லா நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் எல்லா இடத்துக்கும் போறாரு. அதே மாதிரி அந்த அமைச்சர்களையும் அந்த எம்எல்ஏக்களையும் கிட்டத்தட்ட ஒரு கூரை வீட்டுல கூட ஏறி இறங்குறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன குறைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எங்களை வந்து கேக்குறாங்க. நாங்க தாவேக நிர்வாகின்றது வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க வந்தாரு, வந்து சிறப்பாக மக்களை நேசிச்சனால எல்லா மக்களும் இங்கே வந்தாங்க. சிறப்பாக நடந்து இந்த ஆட்சி வந்து எப்படி தெரியுமா இருக்குது, அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு மீறி வந்து ஆட்சி நல்லா இருக்குது. இந்த ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரத்துக்கு இங்கே வந்தார் தளபதி, நல்லா சிறப்பாக வந்துட்டு நல்லபடியாக போனார், மக்களும் நல்லபடியாக போனாங்க, எந்த பிரச்சனை ஆட்சி சிறப்பாக இருக்குது. எங்கள் அமைச்சரும் வந்தார், அவரும் வந்து நல்லபடியாக வந்து எல்லாரையும் வழி நடத்தி நல்லபடியாக அனுப்பிச்சி விட்டார்.